மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. நம்முடைய இலக்கு பாஜகவை வீட்டுக்கு அனுப்புறது, பாஜகவை அரசியல் அனாதையாக்குவது, வலிமையான ஒரு கூட்டணியை கட்டி ஆட்சி மாற்றத்திற்கான வேலைகளை செய்யும். ஆனா அவங்க தைரியமா சொல்றாங்களா, அடுத்து வந்து என்டிஏ தான் இங்க வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க போகுதுன்ற எந்த தைரியத்தில் அவங்க சொல்லிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்ஐஆர் தைரியம் தான். நீங்க எஸ்ஐஆர்ல ஒரு கணக்கு இருக்குங்க. பெண் வாக்காளர்கள் இருக்குல்ல, 1000 ரூபாய் உறுதித்தொகை, இதெல்லாம் வந்து ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தணும் பாஜகவுக்கு தெரியும். ஆனா அதே பாஜக தான் சொல்லுது தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சியை கவுக்க போறதே பெண்கள் தான் அப்படின்னு தைரியமா சொல்றாங்களே மேடம். அது எப்படிங்க? ஏன்னா பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிகமா நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து கணக்கு பார்ப்பாங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. இன்னும் தேர்தல் பிரச்சாரம் தெளிவா ஆரம்பிச்சா இதெல்லாம் அடிச்சு நொட்டாங்க இப்படி தள்ளி விட்டுருவோம். ஏன்னா நயினார் நாகேந்திரன் விஜய் அவர்களோட அதை திரிஷாவை ஒப்பிட்டு பேசியிருந்தாரு. இது எப்படி மேடம் பாக்குறீங்க? ஒரு தலைவரா இப்படி இருந்து பேசிருக்கலாம். அதுவே ஒரு பாலியல் ஜல்சா கட்சிங்க. சை, அவங்களுக்கு பொம்பளை பாலியல் அதை பார்க்க தெரியுங்க. ஒருத்தர் 2 தேர்ல நான் ஒரு லிஸ்ட் போட்டேன்னா உங்களுக்கு 1 மணி நேரம் அந்த லிஸ்ட் மட்டும் இருக்கும். நான் போட முடியும். அவ்வளவு பேரா இருக்காங்க அந்த கட்சியில. நீங்க 1 மணி நேரம் பொம்பளை பிள்ளை கையை பிடிச்சிருத்தீங்க லிஸ்ட். MS ஷா அப்படின்னு ஒருத்தர், மதுரக்காரர், 15 வயசு குழந்தைய ரேப் பண்ணாரு. அவரு வர்த்தக அணியினுடைய மாநில தலைவர். வண்டி வாங்கி தர சொல்லி ஏமாத்தி ரேப் பண்ணிருக்காரு தென்காசியில. அந்த ஆள் பேர் நீலகண்டன். அவன் போய் துப்பாக்கி முனையில அந்த பிள்ளைய மொலாஸ் பண்ணிருக்கான். அவன் பாஜகக்காரன். கலிவரதன் ஒருத்தர், விழுப்புரத்தினுடைய ஒரு பகுதியினுடைய மாவட்ட தலைவர், பாலியல் அபியூஸ் பண்ணாரு, என்ன பொருளாதாரமா இது பண்ணாரு, என்ன கொலமிரட்டல் பண்ணாரு. இதே பாஜகவினுடைய பெண்ணு செக்ரட்டரி, செயலாளர் கேஸ் கொடுக்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் பெண்கள் குறித்து பேசுறதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. இவங்க பெண்களை பாலியலா தான் பாக்குங்க. அண்ணாமலை மேடையில உட்கார்ந்துகிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிருக்காங்க, செக் பண்ணாம பக்கத்துல விட்ட குசு குசுன்னு பேசுறாரு. என்னடா அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து ஒத்த பொம்பளை வச்சிருக்காங்களா அப்படின்னு. இந்த இதுல இருந்து வர்ற ஒரு தலைவர் என்ன பேசுவார் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அவர்தான் பெண்கள் பாதுகாப்பு நிறைய. ஆமாமா, ரொம்ப பேசுவாருப்பா. விஜய கருத்தியெல்லாம் எதுக்கணுங்க. விஜய் ஒரு கூமுட்டன்னு சொல்லுங்க, நான் கைதட்டி சிரிப்பேன். அரசியல் தெரியாத அரைவேக்காடுன்னு சொல்லுங்க, ஆமா உண்மைன்னு. திரிசாவா தான் சொல்றாங்க. இது எங்களுடைய சொந்த வாழ்க்கை குறித்து, ஒரு நடிகையினுடைய சொந்த வாழ்க்கை குறித்து நீங்க பொதுவெளியில் இப்படி பேசி அவமானப்படுத்தலாமா அப்படின்னு கேட்டுக்கிறோம். நியாயம் தானே? இந்த மனநிலையில இருக்கிறவங்கள இந்த குஷ்பக்காவை எப்படி பார்ப்பாங்க, இந்த அக்கா வானதி சீனிவாசன் எப்படி பார்ப்பாங்க, தமிழிசை எப்படி பார்ப்பாங்க, எங்க அக்கா புதுசாக வந்து காங்கிரஸ்ல இருந்து போனாங்களே இவங்களெல்லாம் எப்படி பார்ப்பாங்க, கட்சி பெண்களை எந்த மாதிரியான பார்ப்பாங்க? அப்ப எதிர்கட்சியில் இருக்கிற பெண்களை இவ்வளவு கேவலமா விமர்சிக்கிற இந்த அரைவேக்காட்டு கும்பல் அரசியலுக்கே லாயக்கில்லைன்றேன் நான். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பேராசிரியர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் தோழர். மேடம், தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் அந்த சூடு பிடிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் அந்த திமுகவும் காங்கிரஸ் இடையே அந்த கூட்டணி தொடர்பான சர்ச்சைகள் வந்து முடியவே மாட்டுது மேடம். ஏன்னா ஒரு பக்கம் மாணிக்கம் தாக்கூர் வேறு பேசிக்கிட்டே இருக்காரு. என்னதான் நடக்க போகுது? இந்த கூட்டணி தொடருமா தொடராதான்? கட்டாயம் தொடரும், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஆள் கிடைச்சிருக்காரு விஜய். அதை வச்சு கொஞ்சம் சீட்டை பேரம் பேச முடியும். ஒரு விஷயம் என்னன்னா, ஆட்சியில் பங்கு கேட்பது தவறே கிடையாது. அது வந்து ஒரு ஜனநாயக உரிமை. எந்த கட்சியும் ஆட்சியில் பங்கு கேட்கலாம். ஆனால் அதை கொடுக்குற சூழலில் நம்ம இருக்கோமா அப்படின்றத முக்கியம். நம்முடைய பலம், எதிரிகளுடைய பலம், இப்போதைய தேவை, இதெல்லாம் அது தீர்மானிக்கும். ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் காங்கிரஸ்காரர்கள் தான் அதிகமான அளவில் விலை பேசப்பட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் மந்திரிகளும் தான் அதிகமான அளவுக்கு வாங்கப்பட்டிருக்காங்க பாஜகவால். அப்படின்னும் போது நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும்ல. இப்பயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணிக் தாக்கூர் அண்ணா வந்து தான் ஆரம்பிச்சே, இந்த பிரச்சனையவே ஆரம்பித்ததே அவர் தான். ஆரம்பித்து விட்டுட்டு இன்னைக்கு பங்காளின்ட்டு போகிறாரு. ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ப்ரெஷர் இருக்குன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கூட சீட்டு கேட்குறது நியாயம் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். அது ஒரு கட்சியும் கேட்கும். அது வளரணும்ல. கேட்குற விதம்னு ஒன்று இருக்கு. அது எங்கே கேட்கணும்னு ஒன்று இருக்குது. கேட்குற விதத்தை விட எங்கே கேட்கணும். நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கூட பொது இடத்துல கேட்க தேவையில்லை. அது அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு டீம் போட்டு உட்காந்து பேச வைக்கிறாங்களா, அங்கே கேளுங்க, அங்கே ஃபைட் பண்ணுங்க. 4 தடவை போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க, 5 தடவை கூட நடத்துங்க. அதில் உங்களுக்கான தொகுதியை கேளுங்க. உங்களுக்கு எத்தனை சீட் அதிகமாக வேணும் அதை கேளுங்க. நாம் எதுக்காக இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணி நம்புகிறோம்? இந்த கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் பொது இலக்கு ஒன்று இருக்குது, பொது கொள்கை ஒன்று இருக்குது. பாசிச பாஜகவை வீழ்த்துவது. அவர்கள் இருந்தாங்கன்னா அடுத்து தேர்தல் நடக்கவே நடக்காது. 2024 தேர்தலுக்கு அப்புறம் தேர்தல் நடக்க பெரிய அளவில் வாய்ப்பு இல்லை. எஸ்ஐஆரின் மூலமாக தேர்தலை வளைச்சிட்டாங்க.
தேர்தல் ஆணையத்தை வளைச்சு தேர்தலையே வளைச்சிட்டாங்க. இனி தேர்தல் நடக்காதுன்னு கூட அறிவிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு சூழல்ல போயிட்டு இருக்கு. உச்சநீதிமன்றம் வரை அத்தனையும் பேக்கெட்ஸ்ல வச்சிருக்காங்க. இந்த கடுமையான சூழல்ல இந்த மண்ணை காப்பாற்றணும். குறைந்தபட்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸை ஒருங்கிணைக்கணும். அதானே புத்திசாலித்தனம். அந்த சின்ன சின்ன கட்சிகளை கூட விட்டுறாம ஒருங்கிணைத்து நிக்கணும். நீங்க கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸ்க்கு எப்பயுமே ஆகாதுங்க. ஆனா இன்னைக்கு நாங்க ஒரு கூட்டணியில இருக்கலான்ற முடிவுக்கு வர்றதுக்கு பேர் என்ன? கொள்கை முடிவா இந்த பெரிய அளவுல அழிவு பாதையில போகுது. அமெரிக்கா கிட்ட மொத்த நாட்டையும் வித்துட்டாரு. இந்த நாட்டை காலி பண்ண போறாங்க. தலித்துகளுக்கு, பெண்களுக்கு, பழங்குடிகளுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு மிகப்பெரிய இன அழிப்பை செய்துட்டு இருக்கிறாங்க. சொத்தை உடைக்கிறாங்க, வீட்டுக்குள்ள ஏறுறாங்க. நேற்று ஒரு தலித் பொண்ணெல்லாம் அடிச்சு கொன்னுட்டு ரேப் பண்றாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு எதிரான ஒரு பெரிய அளவில் ஒரு கட்டமைச்சு வேலை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக அமைஞ்சிருக்கு. இந்த கூட்டணியினுடைய வலிமை தொடர்ந்த வெற்றிகளை தந்திருக்கு தமிழ்நாட்டில். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னா, நம்மளுடைய இலக்கு பாஜகவை வீட்டுக்கு அனுப்புறது, பாஜகவை அரசியல் அனாதையாக்குவது, வலிமையான ஒரு கூட்டணியை கட்டி ஆட்சி மாற்றத்திற்கான வேலைகளை செய்யும். ஆனா அவங்க தைரியமா சொல்றாங்களா, அடுத்து என்டிஏ தான் இங்க தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க போகுதுன்ற எந்த தைரியத்தில் அவங்க சொல்லிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்ஐஆர் தைரியம் தான். நீங்க எஸ்ஐஆர்ல ஒரு கணக்கு இருக்குங்க. எஸ்ஐஆர் மூலமாக பெரிய அளவில் அவங்க வேலை பார்த்தாங்க. நம்ம பீகார்ல உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் ஏறக்கூடிய 97 லட்சம் வாக்காளர்கள், 1 கோடி. நீங்க அடுத்து இந்த 23ஆம் தேதி வரப்போதில்ல, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமா 1.25 கோடிக்கு போயிடும். இதுல என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்றேன். ஒரு சின்ன கணக்கு போட்டோம்னா, ஒரு தொகுதி, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 100 வாக்குச்சாவடியிலேருந்து 150 வாக்குச்சாவடி, அந்த மக்கள் தொகையை பொறுத்து அமையும். அந்த 100 வாக்குச்சாவடியில் ஒரு வாக்குச்சாவடிக்கும் 250லேருந்து 270 வரை வாக்காளர்கள் நீக்கியிருக்காங்க. இதுல பெரும்பாலும் பெண்கள். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அதுக்கும் காரணம் சொல்றேன். இப்போ ஒரு 250 பேர் ஒரு வாக்குச்சாவடியில் நீக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா, ஒரு 100 வாக்குச்சாவடியில் 25,000 பேர். சில இடங்கள்ல 150 வாக்குச்சாவடி இருக்கு, 37,000 பேர். நீங்க பெரிய வாஸ்டா இந்த வித்தியாசம் காட்டுறதை இந்த 25,000, 30,000, 5,000, 4,000, 100, 27 வாக்கு வித்தியாசத்துல சட்டமன்றத்தில் ஜெயிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் நீங்க பார்க்க முடியும். அப்போ இந்த கணக்கு எதை காட்டுது அப்படின்னா, திட்டமிட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் 25,000 ஓட்டுல இருந்து 30,000, 37,000 ஓட்டு வரைக்கும் திருடுறதுக்கான வேலைகள் பார்த்துருக்குறாங்க. நான் முதல் ஓட்டுல இருந்து இந்த இனி வரப்போற தேர்தல் வரைக்கும் ஒரே இடத்துல தான் ஓட்டு போடுறேன். ஒரே எங்க ஊர் சொந்த ஊர்ல நான் 1000 வீடு மாத்தினாலும் சொந்த ஊர்ல போய் தான் ஒரே ஓட்டு போட்டாரேன். தொடக்க ஓட்டுல இருந்து அதான் போடுறேன். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எங்க அம்மா அப்பா பேரு ஊருக்கே தெரிஞ்ச பேரு. ஏன்னா அங்க வாத்தியார் குடும்பம். நாங்க எங்க அப்பா செல்ல வாத்தியார், எங்க அம்மா சிவமணி, எல்லாருக்கும் தெரியும். வாத்தியார் வீடுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த ஊரே. இப்ப என் பேர்ல என்ன பண்றாங்கன்னா, என் வீட்டுக்கார் பேரு இறந்துட்டாரு, அவருடைய பேரை தூக்கி எங்க அப்பா பேரை போட்டு வச்சிருக்கிறாரு. எங்க அப்பா பேரே கானா. இத்தனைக்கும் நாங்க ஃபார்மை பக்காவா ஃபில் பண்ணி திரும்ப கொடுத்துருக்கோம். இதுக்குள்ள என்ன குளறுபடி அப்படின்னா, எனக்கு ஒருவேளை கடிதம் அனுப்பியிருக்கலாம், கடிதம் அனுப்புன மாதிரி நடிச்சிருக்கலாம், கடிதமே அனுப்பாம இருந்தா அனுப்பியிருக்கோன்னு பொய் சொல்லலாம். சொல்றது மூலமா எங்களை மாதிரியான பெண்களுடைய ஓட்டை காலி பண்றது. ஏன் பெண்கள் ஓட்டை காலி பண்ண போறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் அதிகமான அளவுக்கு பெண்கள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு திமுக போன்ற கட்சிகள், திராவிட இயக்கங்கள், தந்தை பெரியார் உட்பட, நீதி கட்சிகள் உட்பட ஒரு 100 ஆண்டு கால வளர்ச்சியை நம்ம வச்சிருக்கோம் பெண்கள் விஷயத்துல. இந்தியாவில் பெண்கள் தான் கல்வியில முதலிடத்துல இருக்கிறது தமிழ்நாட்டில். ஆய்வு கல்வி வரை, நான் சும்மா சாதாரணமா ஒரு டிகிரி அப்படி சொல்லல, பிஹெச்டி வரை நான் சொல்றேன். 6,000 பேர் பிஹெச்டியில் இருக்கிறாங்கன்னா 3,600 பேர் தமிழ்நாட்டு பெண்கள் பணிக்கு போறது கூட தமிழ்நாட்டு பெண்கள் தான் படிக்கிறவங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, முதலிடத்துல நம்ம இருக்கோம். நம்ம பஸ் பாஸ் கொடுத்ததுல 47% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தனி மனித வருமானம் கூடியிருக்கு. பெண் சுயமா சிந்திக்க ஆரம்பிக்கிறா, சொந்த காலில் நிக்கிறா. அப்படின் போது இந்த பெண் வாக்காளர்கள் இருக்குல்ல, 1000 ரூபாய் உறுதித்தொகை, இதெல்லாம் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தணும் பாஜகவுக்கு தெரியும். ஆனா அதே பாஜக தான் சொல்லுது, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை கவுக்க போறதே பெண்கள் தான் அப்படின்னு தைரியமா சொல்றாங்களே மேடம். அது எப்படிங்க? ஏன்னா பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிகமா நடந்திருக்கு. இதெல்லாம் கணக்கு பார்ப்பாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. இன்னும் தேர்தல் பிரச்சாரம் தெளிவா ஆரம்பிச்சா இதெல்லாம் அடிச்சு நொட்டாங்க இப்படி தள்ளி விட்டுருவோம். ஏன்னா நீங்க பாலியல் குற்றச்சாட்டு இருக்குன்னா அதை எப்படி நம்ம ரொம்ப இருக்கு குறைச்சிருக்குன்னு மதிப்பீடு பண்ணுவோம்? பிற மாநிலங்களோடு ஒப்பீடு. நீங்க இங்க இருக்கிற குற்ற செயல்கள் பதிவு செய்யப்படும்ல, அந்த குற்றப்பதிவு ஆவண மையம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மையம் வச்சிருக்கு, குற்றப்பதிவு ஆவண மையம். அந்த குற்றப்பதிவு ஆவண மையத்துல இந்தியா முழுதும் பதியப்படுகிற கேசஸ் எல்லாம் பதிவாகும். அதுல போக்சோ வழக்கு, குழந்தைங்க மீதான வழக்கு முதல் 10 இடம், பெண்கள் மீதான வழக்கு முதல் 10 இடம் வச்சுக்கிட்டீங்கன்னா 9 இடங்கள் பாஜக ஆளுகிற மாநிலம். ஒரே ஒரு இடம் தெலுங்கானா.
தமிழ்நாடு அந்த லிஸ்ட்லேயே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னா, எந்த ஊர்லேயும் நடக்கும். இந்த உலகத்தில் பெண்கள் மீதான தாக்குதல் நடக்காத ஒரு ஊரை நீங்கள் காட்ட முடியுமா? 3ல் 1 பெண்ணுக்கு கட்டாயமாக உலகம் பூரா நடந்துட்டு இருக்கு, ஒரு நாள் நடக்குது. இதுதான் கணக்கு. உலக பெண்கள் அமைப்புகள், பெண்கள் மீதான அக்கறை இருக்கிற அமைப்புகள் கொடுத்த டேட்டாஸ் இதுதான். 3ல் 1 பொண்ணு கட்டாயமாக பாலியல் சுரண்டலை தாண்டி வருவா. ரேப்பு கிடையாது. ஒன்று கேலி பண்ணுவாங்க, அசிங்கமாக இருப்பாங்க, அவங்களுடைய ஃபோட்டோஸை மாப் பண்ணி போடுவாங்க, இப்படி எல்லாத்தையும் பண்ணி போடுறது தான். அப்போ பெண்கள் மீதான பாலியல் சுரண்டல் நடந்துகிட்டே தான் இருக்குது. இதை தடுக்கிறதுக்கான வேலைகள் நம்ம பார்க்கணும், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா உடனடியாக அரசு அதன் மீதான வழக்கை எப்படி ஹேண்டில் பண்ணுது, அந்த ஆளுக்கு குற்றவாளிக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்குதுன்றதை பொறுத்து தான் இந்த அரசு நல்ல அரசா அப்படின்னு முடிவு பண்ண முடியும். அதை தான் கம்பேர் பண்றாங்க மேடம். அதைத்தான் நானும் கம்பேர் கடந்த அதிமுக ஆட்சியை விட இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்லை, நான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு அந்த கம்மி புரிஞ்சிடும். தமிழ்நாட்டை இந்தியாவே உலுக்கிய ஒரு வழக்கு எதுனா பொள்ளாச்சி வழக்கு. 300க்கும் மேற்பட்ட பெண்கள் அங்கே கொடூரமாக பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானாங்க, உளவியல் துன்புறுத்தலுக்கு ஆளானாங்க, மீண்டும் மீண்டும் மிரட்டப்பட்டார்கள், பொருளாதாரமாக சுரண்டப்பட்டாங்க. அதில் 7 பெண்கள் தற்கொலையும் பண்ணிக்கிட்டாங்க. இது அங்கே இருக்கு. இதில் முக்கியமான ஒரு குற்றவாளி யார் அப்படின்னா அதிமுகவினுடைய மாணவர் அணியை சேர்ந்தவர் தான் முக்கிய குற்றவாளி. அவர் என்ன பண்ணுறாரு, அருளானந்தம்னு பேர். அவர் 2.5 வருஷமாக கைது பண்ணப்படல. இந்த கேஸ் போயிட்டுருக்கு, இந்த கேஸு விசாரிக்கப்பட்டு இருக்கு. 2 வருஷமாக கைதே பண்ணப்படலை. யார் வந்து கைது பண்ணா? சிபிஐக்கு இந்த கேஸை மாற்றின பிறகு சிபிஐ வந்து கைது பண்ணுறாங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி, ஒரு வழக்கு நடக்குது, ஒரு தவறு நடக்குதுன்னா உடனே அவன் மேலே கேஸ் போட்டு வழக்கை விசாரித்து அவன் தான் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டால் அவனுக்கு தண்டனை கொடுக்கறதா ஒரு அரசு மேற்கொள்ள வேண்டிய விஷயம். அதோடு சேர்த்து பாதுகாப்பு குறித்தும் பேசணும். அதெல்லாம் அரசு பாதுகாப்பை பற்றி பேசவே மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அது தப்பு. அரசும் பேசணும். ஆனால் இந்த பெண்களுடைய விஷயத்தில் வேண்டுமென்றே ஒரு பொய் தகவலை மீண்டும் மீண்டும் இங்கே எதிர்க்கட்சிகள் பரப்புது. சில அறிவுஜீவிகள்ன்ற போர்வையில் இருக்கிற RSS ஸ்லீப்பர் செல்லும் இதை பண்ணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கு அவங்க கை காட்டுறாங்களே மேடம், இது வந்து திமுக ஆட்சியில தான் நடந்துச்சு. ஆமாங்க, திமுக ஆட்சியில ஏங்க எந்த ஆட்சியில ஒரே ஒரு ஆட்சி எனக்கு சொல்லுங்க. இல்ல எல்லா ஆட்சியிலும் நடக்கும்ல. எல்லா ஆட்சியிலும் திருட்டு பையன் இருப்பான், எல்லா ஆட்சியிலும் குற்றவாளி இருப்பான். ஆனா அதனுடைய ரேஷியோ அளவு பொறுத்து தான் நீங்க அந்த குற்றத்தினுடைய மதிப்பீடு பண்ண முடியும். ஏன்னா அந்த பாலியல் வழக்குல மாட்டின அந்த பெண்களை வந்து எப்பவுமே ரொம்ப கான்பிடென்ஷியலா இருப்பாங்க. அந்த FIR வந்து லீக் ஆயிருச்சு, அது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையா. அதுதான் கடைசியில பாத்தீங்கன்னா அது ஒன்றிய அரசு தானே லீக் ஆக்குச்சு. அது நீங்க படிச்சிருப்பீங்க பத்திரிகைகளை, நான் வேணா விளக்கமா சொல்றேன். அதை வந்து இப்போ வந்து இந்த சங்கீதா அது இதுன்னு வச்சு சட்டத்தை மாத்தினாங்களே பேரப்புறா, என்னமோ சங்கீதான்றாங்க போங்க. BNS நமக்கு புரியுற மாதிரி BNS வச்சுக்கலாம். அதை விரிச்சு கேட்டால் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாது. ஏதோ சன்ஸ்கிருதா அது இதுன்னுறாங்க, பூரா சமஸ்கிருத பேரில் சட்டத்தை மாற்றினானுங்களே. இந்த சட்டத்தை மாற்றுறது அப்படின்னோடனே இப்போ நாம் பதிகிற எல்லா வழக்குகளும் அவங்க ஒரு அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. அதில் ஒரு டைமில் ஏற்றணும். இங்கே ஈஸியாக பார்க்க முடியாது, அந்த டைமில் ஏற்றணும். ஏற்றி விட்டுருவோம் நம்ம. அவங்க அதை வந்து அப்சர்வ் பண்ணி அவங்க தான் அதை வந்து வாங்கிக்கிட்டு இது பண்ணணும். அதில் இந்த ஏற்றுறது இருக்குல்ல, அந்த டைமில் அவன் என்ன பண்ணியிருக்கான், அசால்ட்டாக மல்லாக எடுத்து படிச்சுட்டாங்க இவ்வளோ இருக்குது. அதை கண்டுக்கவே இல்லை. இதுக்குள்ளே உள்ளடி வேலையும் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த குற்றச்சாட்டை நம்ம போன முறை வச்சோம். ஏன்னா பொள்ளாச்சியில் வேண்டுமென்றே அந்த பிள்ளையோடைய அட்ரஸு, கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணுடைய அட்ரஸை லீக் பண்ணி வேணும்னே போலீஸை லீக் பண்ணுச்சு. ப்ரெஸ் மீட்லேயே கொடுத்தாங்க, பத்திரிகைகளுக்கே கொடுத்தாங்க. 2வது நீதிமன்றத்தில் ஓப்பனாக வந்து அந்த பிள்ளையோட அட்ரஸ் போட்டாங்க. அதுக்கு நம்ம கொந்தளிச்சு போராட்டம் நடத்தணும். அதனால பழி வாங்குறாங்களாமா. அப்புறம் கடைசியில் ஒன்றிய அரசே ஒத்துக்குச்சு, ஆமாம் எங்கள் தப்பு தான், நாங்கள் தான் வந்து அதை சரியான நேரத்தில் அதை இது பண்ணாமல் விட்டோம், உடனே க்ளோஸ் பண்ணணும், அந்த வெப்சைட்டை உடனே க்ளோஸ் பண்ணணும், அதை பண்ணாமல் விட்டோம், அதனால லீக் ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்றிய அரசு ஒத்துக்குச்சு. இந்த கும்பல் இருக்குல்ல, நியூஸ் பேப்பர் கூட படிக்காத கும்பல். இங்கே இருக்கிற அந்த 10 எதிர்க்கட்சியில் இருக்கிறதும் உட்கார வச்சு 4 கேள்வி கேட்டால் பப்பானுவான். காரணம் என்னன்னா, வாசிக்கிறது கிடையாது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது கிடையாது, ஒரு செய்தி எப்படி பார்க்கப்படணுன்றது அறிவு கிடையாது. இதில் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன்னா, பெண்கள் விஷயத்தை பொறுத்தவரையும் நல்ல அரசியல் பண்ணுறாங்க, பண்ணட்டும், எனக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு பொம்பளை பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு ஒரு எதிர்க்கட்சி நின்று ஒரு அழுத்தத்தை கொடுக்குதுன்னா அது சந்தோஷமாக நான் வரவேற்பேன், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னோட இன்னொரு கேள்வி இருக்குது. ஒரு பாதுகாப்பு அப்படின்றது குடும்பம் சார்ந்து இருக்குது, சமூகம் சார்ந்து, கல்வி நிலையங்கள் சார்ந்து இருக்குது. குடும்ப அமைப்புகள் ஆண் பெண் குழந்தைகளை வளர்க்குறதுல வித்தியாசம் இருக்குது. இந்த வளர்க்குற முறையில் அவங்களை எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வளர்க்கணும் அப்படின்ற ஒன்று இருக்குது. 2வது விஷயம், இந்த சமூகம்னா கல்வி நிலையங்கள், அதன் பாடத்திட்டங்கள் மாற்றப்படணும். நீங்கள் கருத்தியலாக ஆண் பெண் குறித்த ஒரு சமத்துவத்தை நீங்கள் வளர்க்காம பெண்ணை பாலியல் பண்டமாகவே சினிமாவும் காட்டும்,
நாடகமும் காட்டும். நம்ம அண்ணா விஜய் கூட பாட்டு பாடி ஆடுவார். இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க என்ன போட்டிருக்குது ஜட்டியா அப்படின்னு கேட்பாரு. ஆடை குறித்த விமர்சனத்தை வைப்பாரு. ஆனால் கடைசியில் ஒரு பையன் தப்பு பண்ணும்போது நாம அதை அரசாங்கத்தினுடைய குற்றமாக பார்க்குறோம். ஸோ இவ்வளோ மாறணும். பள்ளிக்கூடங்கள் பாடத்திட்டம் மாறணும். பள்ளிக்கூடங்கள் ஆண் பெண் நட்பை வளர்க்கிற ஒரு இடமா இருக்கணும். நீங்கள் ஆணும் பெண்ணும் இயல்பா நட்பாயிட்டாங்கன்னா அவங்க இயல்பா அவங்க பிரச்சனையே வராதுங்க. பிரச்சனையே வராது. இது ஒரு ஆய்வே பண்ணியிருக்கிறாங்க. சரிகாசான்னு ஒருத்தவங்க வந்து ஈவ் டீசிங்ல கொல்லப்பட்டாங்க 90s. அந்த வழக்கெடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் ஜனநாயக மாதர் சங்கம் ஒரு புள்ளி விவரம் எடுக்கிறாங்க. எங்கெல்லாம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கிறார்களோ அங்கெல்லாம் ஈவ் டீசிங் கம்மியாக இருக்கு. அப்போ கோ எஜுகேஷன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க? கோ எஜுகேஷன் முக்கியம். இந்த பெரியார் அன்னைக்கே சொன்னார். ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கிற வாய்ப்பை உருவாக்கும் போது ஒருத்தர் டாமினேஷன் பண்ணுறது குறையும். நீங்கள் அவங்க இயல்பாக பழகுறாங்க, இயல்பாக ஒன்றா சாப்பிட போகிறாங்க, ஒன்றா வராங்க அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆண்பால் பெண்பால்ன்ற அந்த இதெல்லாம் வரவே வராது. கல்லூரியில் வந்து 2 கோ எஜுகேஷனாகவே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தனி பாதை, இவங்களுக்கு ஒரு தனி பாதை. அது கூட நம்ம சங்கி பயிலுக்கு தான். அவங்க டைம் டேபிள் போட்டு மத்தியானம் பொம்பளை பிள்ளைலாம் வா, காலையில் ஆம்பளை பிள்ளைலாம் வா, அது போய் ரோட்டில் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். நான் வேணா இயல்பாக விட்டுட்டிங்கன்னா அது இங்கே முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருங்க. கேட்டால் படிப்பு கெட்டு போயிடும்ன்றாங்க. ஏன் கெடுதுன்னு கேட்குறேன். எதுக்குங்க கெடுது? ஏங்க நான் கோல்டு மெடலுங்க. நான் ஒரு கோயட் காலேஜில் தான் படித்தேன். கோல்டு மெடல் நான். ஏன் படிப்பு கெடுது? நான் வேலைக்கு போகணும்னு நினச்சிருந்தா நேரம் ப்ரொஃபஸர் ஆகி என்னென்னமோ வேலைக்கெல்லாம் போய் இப்போ கலெக்டருக்கே போயிடலாம். நான் கோல்டு மெடலிஸ்ட்டு. அத்தனை போட்டிகளையும் முதலிடம் வந்த ஒரு ஆள் நான். ஏங்க இது ஒரு சாக்கு போக்கு. இதுதான் இந்த சமூகத்தை சீரழிக்கிறதும் பெண் குழந்தைகள் மேலே பாலியல் அபியூஸ் நடக்கிறதுக்கும் இந்த மனப்பான்மையே ஒரு காரணம். நீங்கள் பெண்கள் பாதுகாப்பு குறித்து நீங்கள் நிறையா சொல்லிட்டீங்களா மேடம்? இப்போ சமீபத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விஜய் அவர்களோட அதை த்ரிஷாவை ஒப்பிட்டு பேசியிருந்தார். இது எப்படி மேடம் பார்க்குறீங்க? ஒரு தலைவராக இப்படி இருந்து பேசியிருக்கலாமா? ஏன் அதுவே ஒரு பாலியல் ஜல்சா கட்சிங்க. சை, அவங்களுக்கு பொம்பளை பாலியல் அதை பார்க்க தெரியுங்க. ஒருத்தர் 2 தேர்ல நான் ஒரு லிஸ்ட்டு போட்டேன்னா உங்களுக்கு 1 மணி நேரம் அந்த லிஸ்ட்டு மட்டும் இருக்கும். நான் போட முடியும். அவ்வளோ பேராக இருக்காங்க அந்த கட்சியில். நீங்கள் 1 மணி நேரம் பொம்பளை பிள்ளை கையை பிடிச்சி இழுத்தீங்க லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டை சொல்லிட்டு இருக்கேன். ஏங்க இந்தியா முழுசு நடந்தது சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் மட்டும் போன ஆண்டு எம்எஸ் ஷா அப்படின்னு ஒருத்தர் மதுரைக்காரர் 15 வயசு குழந்தைய ரேப் பண்ணார். அவர் வர்த்தக அணியினுடைய மாநில தலைவர். 15 வயசு குழந்தைய திருவா கூட்டிகிட்டு போய் இது வாங்கி தரேன், அது வாங்கி தரேன், வண்டி வாங்கி தரேன் சொல்லி ஏமாற்றி ரேப் பண்ணியிருக்காரு. அதே போல் சொந்த ஃப்ரெண்டோடைய பொண்ணு. இப்போ என் மகன் வந்து என் ஃப்ரெண்டுக்கும் மகன் தானே, அவளுக்கும் புள்ள தானே. அப்படி தான் நம்ம பார்ப்போம். நம்ம எந்த வீட்டுக்கு போனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடைய குழந்தைங்க நம்ம பிள்ளைங்க தானே, அத்தை மாமா அப்படி தானே சொந்தமாக தானே கூப்பிடுவோம். அப்படி தென்காசியில் அந்த ஆள் பேர் நீலகண்டன். அவன் போய் துப்பாக்கி முனையில் அந்த பிள்ளைய மொலாஸ் பண்ணியிருக்கான். அவன் பாஜகக்காரன். அந்த கேஸை உள்ளூர் போலீஸ் பதியலைங்க. பாஜக எவ்வளவு காவல்துறை வரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பாருங்க. உள்ளூரில் பதிய மாட்டேன்ட்டான். அந்த கேஸை தூக்கிட்டு அவர் மதுரை ஹைகோர்ட்டுக்கு வர்றாரு. ஹைகோர்ட் உத்தரவின் பேரில் கேஸ் பதியப்படுது. அப்போ இவங்க யார்? இவங்கெல்லாம் யார்? இவங்களாம் யாருங்க? இங்கே பேர் என்ன, கலிவரதன் ஒருத்தர். இங்கே பக்கத்தில் நம்ம அந்த ஊர் என்னங்க, விழுப்புரத்தினுடைய ஒரு பகுதியினுடைய மாவட்ட தலைவர். அந்த ஆள் வந்து பாலியல் அபியூஸ் பண்ணாரு, என்னை பொருளாதாரமாக இது பண்ணாரு, என்னை கொலமிரட்டல் பண்ணாருன்னு இதே பாஜகவினுடைய பெண்ணு செக்ரட்டரி செயலாளர் கேஸ் கொடுக்குறாங்க. கேஸ் கொடுத்தா அந்த அம்மாவை நீக்கிறாங்க. அவர் வந்து கேண்டிடேட்டு 2021 எலெக்ஷனில் அந்த ஆள் தான் அந்த பகுதியினுடைய கேண்டிடேட்டு பொன்முடியை எடுத்து நிற்கிறாரு. இன்னொன்று சொல்லுவேங்க, இவ்வளோ கதை இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும். இங்கே திருவண்ணாமலையில் கராத்தை சொல்லித்தரேன்னு ஒரு பையன், இசை அரசனா இசை எழிலா ஏதோ அப்படி இந்த பேர் தமிழ் பேர். அந்த பையன் கராத்தை சொல்லித்தராரு. அங்கே கராத்தை படிக்க வந்த குழந்தைய ரேப் பண்ணி கன்சீவ் ஆயிடுச்சு. அந்த குழந்தை கன்சீவ் ஆன பிறகு அது ஒரு கேஸ் ஆகி போக்சோல உள்ள போகிறார். நான் சொன்னது போன ஆண்டு நடந்தது மட்டும் சொல்லியிருக்கேன். அப்புறம் நம்ம ஐயா அவர் யாருங்க சிஎம், எந்த ஊரில் பக்கத்தில் இருக்க கர்நாடகத்தில் எடியூரப்பா. அவர் வந்து சுமலதான்னு ஒரு நடிகை, அவங்க எம்பி ஆனாங்க, சுயேட்சை எம்பி. அவங்க இடுப்பில் கையை போடுறாங்க மேடையில். அவர் மேலே போக்சோவில் கூட சமீபத்தில் அது 16 வயசு குழந்தைய அப்யூஸ் பண்ணி உதவி கேட்டு போனவங்கள அப்யூஸ் பண்ணி, அந்த குழந்தைய அப்யூஸ் பண்ணது தனி. அவங்க அம்மாவை கூட்டு போய் மிரட்டி அவங்க உடம்பு முடியாமல் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனமா ஹாஸ்பிட்டலில் வச்சே கொலை பண்ணி அவங்க அம்மா செத்துட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. அப்போ அந்த குழந்தை தனியாக நிற்கிது. இப்போ அந்த கேஸ் போயிட்டுருக்கு. 300 பேரை கூட்டணிக்காரங்க ஒருத்தன் பிரிஜுவல் ரேவனா, நீங்கள் சொல்ல ஒன்றா வருது பாருங்க, அப்படி இங்கேருந்து வருது. அதெல்லாம் 300 கேஸுங்க, 3000 சீடிங்க. ஆனால் அவர் ஜேடியு வேற கட்சி. அது இல்லை ஜேடியு தான். இந்த தகவல் ஏன் சொல்கிறேன்னா, அந்தது நமக்கு தெரியறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம G 56 இன்ச்சுக்கு தெரியும், மோடிக்கு தெரியும்.
ஜிக்கு இதை அவங்க கட்சியை சேர்ந்தவங்க பாஜக கட்சியினுடைய தலைவர்கள்ல ஒருத்தர் இதை கொண்டு போய் அங்க சேர்க்கிறாரு. அவர் பேர் தேவராஜ், அந்த கட்சிக்காரர் பேர் தேவராஜ், பாஜக காரர். ஏன்னா இந்த பேர் பூரா மூளைக்குள்ள நிக்குது. அனுப்புறாருங்க, போட்டோஸ் அனுப்பிட்டாரு, சிடி அனுப்பிட்டாரு, பென்டிரைவ் அனுப்பிட்டாரு. இவரை குறித்து அத்தனையும் எழுத்து வடிவம் எழுதி கொடுத்திருக்காரு. அவருடைய வீடியோ நீங்க போட்டு பாத்தீங்கன்னா இடையில கூட எடுத்து போட்டுக்கலாம். அனுப்பி 3 மாசம் கழிச்சு இவர் கையை பிடிச்சி இப்படி தூக்குனவர் தாங்க 56 இன்ச்சு. இவங்களுக்கெல்லாம் பெண்கள் குறித்து பேசுறதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. இவங்க பெண்களை பாலியலா தான் பாக்குங்க. இதே அண்ணாமலை மேடையில் உட்காந்துக்கிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது, மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்காங்க செக் பண்ணாம பக்கத்தில் விட்ட குசு குசுன்னு பேசுறாரு. என்னடா அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து ஒத்த பொம்பளை வச்சிருக்காங்களா அப்படின்னு. இவங்கெல்லாம் இந்த இதுல இருந்து வர்ற ஒரு தலைவர் என்ன பேசுவார் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அவர்தான் பெண்கள் பாதுகாப்பு குறித்து நிறைய ஆமாமா ரொம்ப பேசுவாருப்பா. அவர் தான் ரொம்ப பேசியிருக்காரு பெண்கள் பாதுகாப்பு குறித்து. குஷ்பாக்காவும் அப்புறம் அவங்க பேர் என்ன கட்சி மாதிரி இப்ப அதிமுகவுக்கு போனாங்கல்ல, கௌதமி இல்ல, அவங்க காயத்ரி ரகுராம் வந்தாங்கன்னா நாங்கள் கதவை திறந்து வச்சுட்டு தான் உட்காந்து பேசுவோம். இது என்ன மாதிரியான அநாகரிகம்? ஒரு நடிகை உள்ள வந்தாங்கன்னா நாங்கள் கதவை திறந்து வச்சுட்டு தான் பேசுவோம். நீங்கன்னா என்ன சொல்ல வரீங்க? வார்த்தைக்கு வார்த்தை சகோதரின்றவர். அதுதாங்க, நீங்க சகோதரி எல்லாம் சொல்லுவீங்க வாயிலேயே, ஆனா உள்ள வந்து கதவை திறந்து வச்சுட்டு பேசுவேன்றதுக்குள்ள என்ன இக்கனா இருக்கு? நடிகை ஊரெல்லாம் தப்பா பேசும், அதனால உள்ள வந்தாங்கன்னா நான் யோகியன்னு காட்டுறது கதவை திறந்து வைப்பேன்னா இது அதை விட அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லை. ஸோ இவங்களுக்கு இதாங்க பொழப்பேவும். அதனாலதான் தொடர்ந்தீங்க விஜயையும் அந்த பொண்ணும் அவங்க லைஃப் ஸ்டைல, அவங்க விஷயம், அவங்க சொந்த வாழ்க்கை, அது அவங்க வாழ்க்கை, அதை பேசுறதுக்கு எந்த பையலுக்கும் இது கிடையாது. இதை உட்காந்துட்டு சினிமா ரிவ்யூவர்னு ஒரு 4 பேர் உட்காந்து இன்னைக்கு தான் பார்த்தேன் அந்த வீடியோ, கடுப்பாயிட்டேன். அந்த பார்த்துக்கிறேன். ஆமாம், அந்த லிஃப்ட்டில் தாங்க திரிசாவும் விஜய் எடுத்திருக்காங்க, லிஃப்ட்டில் தான் எடுத்திருக்காங்க. அந்த லிஃப்ட் எங்கே இருக்குது தெரியுமா? நான் ஆய்வு பண்ணி வீடியோவை போட்டா அது ஒரு ஆய்வு பண்ணி வீடியோவை போட்டிருக்கானுங்க. அதுவும் நீங்கள் ரொம்ப சினிமாவை பற்றி இன்னைக்கு பேசிகிட்டு இருக்க விஜயோட நெருக்கமாக இருக்கிறவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டு அடிச்சது இன்னைக்கு நெருக்கமாயிட்டாங்க, அது வேற விஷயம். எனக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எப்படி இந்த தைரியம் உங்களுக்கு யார் கொடுக்கறதுன்றது தான். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில கட்டாயப்படுத்தி ஒரு பெண்ணை பாலியல் அபியூஸ் பண்ணா அது தவறு, சட்டப்படி குற்றம். அதை நீங்க கேட்கலாம். ஒரு ஆணும் பெண்ணும் கருத்தொற்றுமையா ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னா அதை நீங்க கேட்க முடியாது. அவங்க வெளியே வந்து பிரச்சனைன்னு சொன்னா வேணா நம்ம கேட்போம். அது வரைக்கும் நீங்க அதை கேட்க இதே கிடையாது. நீங்க எதை பார்த்தாலும் உட்காந்து நீங்க விஜய கருத்தியலா எதுக்கணுங்க. விஜய் ஒரு கூமுட்டன்னு சொல்லுங்க, நான் கைதட்டி சிரிப்பேன். அரசியல் தெரியாத அரைவேக்காடுன்னு சொல்லுங்க, ஆமா உண்மைன்னு. நீங்க அவருடைய சொந்த வாழ்க்கை பற்றி பேசுறதுக்கு நேற்று அவங்களும் திரிசாவா தான் சொல்றாங்க, இது எங்களுடைய சொந்த வாழ்க்கை, சொந்த வாழ்க்கை குறித்து, ஒரு நடிகையினுடைய சொந்த வாழ்க்கை குறித்து நீங்க பொதுவெளியில் இப்படி பேசி அவமானப்படுத்தலாமா அப்படின்னு கேட்டுருக்காங்க. நியாயம் தானே? இன்னும் 2வது இப்ப விஜய கூட விடுங்க, விஜய் வந்து வாயே திறக்க மாட்டார். அந்த பிள்ளை நேற்று வந்து திரிசா வந்து பேசியிருக்கிறாங்க. 2வது ஜோதிமணி அவ்வளோ பேச்சு பேசியிருக்காங்க. கரூருடைய அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் பாஜக காரன் அவ்வளவு கேவலமாங்க. இவர் யார் தெரியுமா? சோ நம்ம ராகுல் காந்தியோடைய இது. அதுக்கப்புறம் இந்த பொம்பளை என்ன வேணாலும் பண்ணும் அப்படின்னு. இந்த மனநிலையில இருக்கிறவங்கள இந்த குஷ்பக்காவை எப்படி பார்ப்பாங்க, இந்த அக்கா வானதி சீனிவாசன் எப்படி பார்ப்பாங்க, தமிழிசை எப்படி பார்ப்பாங்க, எங்க அக்கா புதுசாக வந்து காங்கிரஸ்ல இருந்து போனாங்களே இவங்களெல்லாம் எப்படி பார்ப்பாங்க, கட்சி பெண்களை எந்த மாதிரியான பார்ப்பாங்க? அப்ப எதிர்கட்சியில இருக்கிற பெண்களை இவ்வளவு கேவலமா விமர்சிக்கிற இந்த அரைவேக்காட்டு கும்பல் அரசியலுக்கே லாயக்கு இல்லைன்றேன் நான். மேடம், நீங்க வந்து பாஜகல இருக்கிறவங்களை பத்தி இவ்வளவு சொல்றீங்களே, ஆனா அதே மாதிரி திமுகல இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. எங்க எவனா இருக்கட்டுங்க, நான் தெளிவா சொல்றேன், அவங்கள பத்தி பெருசா பேச மாட்டாங்க. அவரவாது பிடிச்சி ஜெயில போட்டாங்கல்ல, நீங்க எல்லாம் வெளியில இருந்துறீங்க. அந்த ஆளு பேசுனது ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரா இல்லையா? 1 மாசம் அவகாசம் கொடுத்துருக்காங்க. பேசுனதுக்கு உள்ள போயிட்டு வர்றாரு. நீ பேசிட்டு வெளியே தெம்பா திரிறீங்க, எல்லாரும் தெம்பா திரிறீங்க, எல்லா குற்றத்தையும் செஞ்சுட்டு தெம்பா தர்றீங்க. இப்ப நான் கேள்வி என்னன்னா, யாரா இருக்கட்டுங்க, நீங்க ஒரு பக்கம் தள்ளிட்டு போயிருங்க. யாருடைய பர்சனல் வாழ்க்கை நம்ம பேசவே வேண்டியது இல்ல, அவசியம் இல்ல, தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு மேடம் நயினார் நாகேந்திரன். அதுதாங்க வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்ன பிறகுதான் இன்னும் அடி ரொம்ப விழுந்துச்சு, அது வேற விஷயம். அதுக்கப்புறம் தான் இந்த திரிஷாவே வந்து ஒரு இதுவே கொடுத்தாங்கன்னு பாக்குறேன். வருத்தம் தெரிவிக்கிறது பரவாயில்ல, நீ பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது தான் முக்கியம். ஒரு அரசியல் பெரிய ஒரு மாநில தலைவரா இருந்துகிட்டு இல்ல அவ்வளவுலாம் எதிர்பார்க்கலங்க. இதுக்கப்புறம் திருந்திக்கிட்டோம், அப்படித்தான். நான் அவ்வளவுலாம் நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் நான் நயினார் எல்லாம் எதிர்பார்க்கல. பாவம், அவர் 4 கோடி நயினாரு. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி மேடம்.